ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கரண்ட் எஜுகேஷன் நியூஸ். ஓகேவா? இப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ, ரெடியூஸ்டு சிலபஸ், பப்ளிக் எக்ஸாம், இது எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ண ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் அப்படின்றது தான். இப்போ ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் அப்படின்னா ஜான்வரியில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புது வருஷ பிறப்பு அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ். இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து அதாவது 50% குறைக்கப்படும். அந்த 50% பாடங்கள் வந்து குறைக்கப்பட்டு அந்த பாடங்கள் வந்து வெளியிடப்படும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்தெந்த பாடங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்குதோ, அதாவது அந்த பாடங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் வரும். பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் அந்த பாடம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு காலத்திற்கான கால அட்டவணை 2 அல்லது 3 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. 10, 11, 12 அதாவது 10th, 11th, 12th வந்து சிபிஎஸ்சி வந்து எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி செய்தியாளர்கள் வந்து கேட்டதுக்கு அது வந்து மத்திய அரசோட இது, மாநில அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய அரசு இருக்கு, அதாவது மாநில அரசோட நிலைப்பாடு வந்து அது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகேவா? அதாவது ரிலீஸ் அப்கமிங் வீக் அப்படின்னா ரெடியூஸ்டு சிலபஸும் பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிளும். ஓகேவா? இப்போ அவங்க சொன்னதை வந்து நம்ம கேட்டுடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் அந்த இதுல இருந்து நம்ம வந்து எடுத்தது தான். ஓகேவா? பார்த்துடலாம் இப்போ. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து அரையாண்டு தேர்வு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து விருப்பப்பட்டால் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. சரி, சேர்த்து அதையும் பார்த்துடலாம் வாங்க. இது குறித்து அந்த ஆன்லைனில் அரையாண்டு தேர்வு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அரையாண்டு தேர்வில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விரும்பினால் தனியார்கள் ஆன்லைன் மூலமாகவே நடத்துவதில் எந்த ஆட்சேபமும் இல்லை. 50 விழுக்காடு பாடங்களை குறைப்பதுடன் எந்தெந்த பாடங்கள் நடத்தப்பட்டதோ அந்த பாடங்களில் இருந்து மட்டும்தான் வினாக்கள் இடம்பெறும் என்றும், தேர்வு கால அட்டவணை 2-3 நாட்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது பற்றி கேட்டதற்கு, அது மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் தமிழக அரசின் நிலைப்பாடு அதுவல்ல என்றும் தெரிவித்தார். ஓகே, இப்போ எல்லாரும் அதை கேட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூஃபோட ஒரு வீடியோ போட்டாச்சு. அதாவது உங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஓகே, இது போன்ற வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ், இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பெற நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.